வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஒரு தியரம் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன், பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் தியரம்கான ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இஃப் எல் இஸ் த செட் அக்செப்டட் பை என்எஃப்ஏ தென் தேர் எக்ஸிஸ்ட் டிஎஃப்ஏ விச் ஆல்சோ அக்செப்ட் எல். அதாவது இதோட மீனிங் என்னென்னா, எல்லுன்னு ஒரு செட் இருக்குது, எல்லுன்னு ஒரு செட் இருக்குது, அந்த செட்டுக்குள்ளே சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். இந்த எல்லுன்னு ஒரு செட்டை வந்து நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா என்எஃப்ஏ அக்செப்ட் பண்ணிருச்சுன்னா கண்டிப்பாக டிஎஃப்ஏவும் என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த செட் எல்லை வந்து அக்செப்ட் பண்ணி இருக்கணும் சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ எல்லுன்னு ஒரு செட்டு என்எஃப்ஏவால் அக்செப்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அதே எல் செட்டை வந்து டிஎஃப்ஏவும் அக்செப்ட் பண்ணி இருக்கணும்னு நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும். என்எஃப்ஏ டிஎஃப்ஏனா என்னென்னு பேசிக்ஸ் எல்லாமே பேசிக்ஸ் வீடியோஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பேசிக்ஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தியரம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, என்எஃப்ஏ தேவை, டிஎஃப்ஏ தேவை, சில கண்டிஷன்ஸ்லாம் தேவை, சில டெஃபினிஷன்ஸ்லாம் தேவை. அதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு அப்புறமா இண்டக்ஷன் மெத்தட் மூலிமா ஒன்று ஒன்றுத்தையும் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு என்எஃப்ஏ தேவை. ஸோ என்எஃப்ஏக்கு தான் டெஃபினிஷன் ஏற்கனவே உங்களுக்கு பேசிக்ஸ் வீடியோஸில் சொல்லி கொடுத்துட்டேன். எம் இஸ் ஈக்குவல் டு கியூ சம்மேஷன் Q0 எஃப் அப்புறம் டெல்டா. இது வந்து ஒரு என்எஃப்ஏ. இந்த என்எஃப்ஏ என்ன பண்ணுதுன்னா, நான் எடுத்துக்கிற அந்த எல் செட்டை அக்செப்ட் பண்ணிக்குது. இப்போ என்எஃப்ஏக்கு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது டிஎஃப்ஏக்கு க்ரியேட் பண்ண போகிறேன். டிஎஃப்ஏக்கு என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக இந்த எம் மேலே டிஃப்ரென்ஸ்க்காக இந்த எம் மேலே நம்ம இதை ஒன்னுன்னு சொல்லலாம், டேஷ்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு டேஷ் சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எம் டேஷ் கியூ டேஷ் சம்மேஷன் டேஷ் கியூ நாட் டேஷ் எஃப் டேஷ் டெல்டா டேஷ், இது எல்லாத்தையுமே நான் டேஷ்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ்க்காக இது என்எஃப்ஏ, இது டிஎஃப்ஏ. ஸோ இந்த டிஎஃப்ஏல என்ன கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த கியூ டேஷ் இருக்குங்க இல்லையா, இந்த கியூ டேஷ்குள்ளே என்ன இருக்குன்னா 2 பவர் கியூ, அதாவது பவர் செட் ஆஃப் கியூ இருக்குது. இதோட மீனிங் என்னென்னா, இப்போ இந்த கியூ டேஷ்குள்ளே Q1 Q2 Q3 இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே கியூக்குள்ளேயும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கியூ டேஷ்குள்ளே என்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்கோ அது இந்த கியூக்குள்ளேயும் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ டிஎஃப்ஏல இருக்கிற அந்த ஸ்டேட்ஸ் கண்டிப்பாக என்எஃப்ஏலும் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஸ்டார்டிங் ஸ்டேட், இந்த டிஎஃப்ஏல இருக்கிற இந்த ஸ்டார்டிங் ஸ்டேட்டும் இந்த என்எஃப்ஏல இருக்கிற இந்த ஸ்டார்டிங் ஸ்டேட்டும் ஈக்குவல், ரெண்டுமே சேம் தான் சொல்லிடுறோம். அதுக்கப்புறமா எஃப் டேஷ், இந்த எஃப் டேஷ் தான் வந்து ஃபைனல் ஸ்டேட்டுன்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? இனிஷியலில் ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலில் முடியுது அந்த ஃபைனல் ஸ்டேட். இது எல்லாமே நம்ம இப்போ கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியாச்சு. என்எஃப்ஏனா என்ன, டிஎஃப்ஏனா என்ன. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போது பிஃபோர் டிஃபைனிங் டெல்டா டேஷ், அதாவது டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் வந்து டெஃபினிஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கியூ டேஷ் கியூ நாட் டேஷ் எஃப் டேஷ் இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதை ஃபஸ்ட்டு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு எம் எடுத்துக்கிறேன். எம்னானது என்எஃப்ஏ. இப்போது கியூ நாட் வந்து Q0 ஆர் கியூ நாட். ஸோ Q0 தான் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேட்டு. Q0 தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டு. நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்ட்ராவாக ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் அன் இன்புட் சிம்பிள் சே ஏ, நான் வந்து ஒரு புது சிம்பிள் ஏன்னு ஒரு சிம்பிளை வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ணும்போது எனக்கு ஸ்டேட்ஸ் கிடைக்குது. என்ன ஸ்டேட்டு? டெல்டா ஆஃப் Q0, ஏ. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டேட்டு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு எம், ஒரு என்எஃப்ஏ நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம புதுசாக ஒரு சிம்பிள் ஏதாவது ஒரு அப்ளை பண்ணுறோன்னா, ஒரு ஏன்னு ஒரு புது சிம்பிளை வந்து இந்த கரண்ட் ஸ்டேட் ஒரு இனிஷியல் ஸ்டேட்டில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய பாசிபிள் ஸ்டேட்ஸ்லாம் கிடைக்கும். நிறைய பாசிபிள் ஸ்டேட்ஸ்லாம் கிடைக்கும். அந்த பாசிபிள் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பாசிபிள் ஸ்டேட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பாசிபிள் ஸ்டேட்ஸ் எப்படி என்எஃப்ஏக்கு கிடைக்குதோ அதே மாதிரி தான் எம் டேஷ், எம் டேஷ்னா வந்து டிஎஃப்ஏ, டிஎஃப்ஏக்கும் அந்த மாதிரி வந்து பாசிபிள் ஸ்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கணும். ஓகேங்களா? கிடைக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம இதை ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ இந்த பேஜில் என்ன சொல்லியிருக்கேன், நான்
ஒரு Q0 தான் இனிஷியல் ஸ்டேட்டு, அதில் ஒரு புது சிம்பிள் ஏன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு பாசிபிள் ஸ்டேட் ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் கிடச்சிரும். அதே மாதிரி NFAக்கு இதே மாதிரி கிடச்சிதுன்னா DFAக்கும் இதே மாதிரி கிடைக்கணும்னு நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ சொன்னதே தான் எம்னானது NFAனுடைய டெஃபினேஷன். ஸோ கண்டிப்பாக அது எதில் தான் ஸ்டார்ட் ஆகுது? Q0 இனிஷியல் ஸ்டேட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ரெண்டு பேருமே சேம்னு இப்போ சொல்லிடுறோம். எந்த ரெண்டு பேரும் சேமோ? Q0 டேஷும் Q0ம் சேம்னு சொல்லிடுறோம். அதோட மீனிங் என்னென்னா இங்கே பாருங்கள். ஸ்டார்டிங்கில் சொன்னாலே அந்த Q0ன்னு சொல்லலாம், Q0ன்னு சொல்லலாம். ஸோ Q0 டேஷ் Q0 இவங்க ரெண்டு பேருமே சேம்னு இங்கே சொல்லியாச்சு. அதுதான் நாங்கள் டெஃபினேஷனாக காமிச்சிருக்கேன். ஸோ ரெண்டு பேருக்குமே சேம் இனிஷியல் ஸ்டேட்டுன்னு சொல்லியாச்சு. சேம் அதே மாதிரி M டேஷ் ஆஃப் DFA, அதாவது DFAயில் இருக்கிற இந்த F டேஷ் ஃபைனல் ஸ்டேட்டுக்குமே கண்டிப்பாக இருக்குது. ஃபைனல் ஸ்டேட் கண்டிப்பாக இருக்குதுன்னா அது எதுக்குள்ளே இருக்குன்னா கண்டிப்பாக Fக்குள்ளே தான், சாரி Qக்குள்ளே தான் இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த F டேஷ்னா வந்து ஃபைனல் ஸ்டேட். F டேஷ்னா ஃபைனல் ஸ்டேட். இந்த ஃபைனல் ஸ்டேட்டு கண்டிப்பாக எதுக்குள்ளே இருக்கும்னா Qக்குள்ளே இருக்குன்னு நம்ம சொல்லிடுறோம். Qனானது NFAயில் இருக்கிற இந்த ஸ்டார்டிங் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அந்த Qக்குள்ளே இருக்கும்னு சொல்லிடுறோம். ஸோ இது எல்லாமே கண்டிஷன் சொல்லியாச்சு. இப்போது ப்ரூஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டெல்டாக்கும் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துடணும். ஓகேங்களா? இது எப்போ சொன்ன ஞாபகம் இருக்குதுங்களா? இங்கே பாருங்கள். பிஃபோர் டிஃபைனிங் டெல்டா டேஷ் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சொல்லியாச்சு. இப்போது இந்த டெல்டா டேஷ்க்கு டெஃபினேஷன் கொடுக்க போகிறோம். டெல்டா டேஷ்க்கு டெஃபினேஷன் என்ன டெஃபினேஷன் பாருங்கள். டெல்டா டேஷ் இதுக்குள்ளே வந்து Q ஸ்டேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு புது சிம்பிள் அக்செப்ட் பண்ணிக்குது. அப்படி அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து என்னது? டேஷ் போட்டிருந்தா கண்டிப்பாக DFA. ஸோ DFAக்குள்ளே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனும் NFAயில் இருக்கிற இந்த யூனியன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸும் ஈக்குவல்னு நம்ம இங்கே வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறோம். இதை பிரித்து எழுத வேண்டியது தான். டெல்டா ஆஃப் Q1A, Q2A, Q3A டாட் QIA இது எல்லாமே யூனியன். ஸோ இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? NFAக்கும் DFAக்கும் கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து ஒரு கண்டிஷன் இங்கே வந்து நம்ம வைக்கிறோம். என்ன கண்டிஷன்னா ரெண்டு பேருக்குமே இதை வந்து ரிவர்ஸ்லேருந்து படிக்கணும் நீங்கள். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஒரு இஃப் கண்டிஷன் சொல்கிறோம். டெல்டா ஆஃப் என்னது? இது NFA. ஸோ NFAக்கு நம்ம கண்டிஷன் தரோம். NFAயில் இந்த ஸ்டேட்ஸ் வந்து ஒரு சிம்பிள் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா, ஏன்னு ஒரு சிம்பிள் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு பாசிபிள் ஸ்டேட்ஸ் கிடைக்குது. அதே பாசிபிள் ஸ்டேட்ஸ் தான் இந்த DFAக்கும் கிடைக்கும் ஈக்குவலண்ட்லி. இது DFA கரெக்டுங்களா? புரியுதுங்களா? டெல்டா டேஷ்னா DFA. ஸோ DFAலையும் அதே பாசிபிள் ஸ்டேட்ஸ் தான் கிடைக்கும் ஏன்னு ஒரு சிம்பிள் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா. ஓகேங்களா? இதை தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணி காட்ட போகிறோம். இண்டக்ஷன் மெத்தட் மூலிமா ப்ரூஃப் பண்ண போகிறோம். இண்டக்ஷன் மெத்தட்னானது ஒரு குறிப்பிட்ட இன்டிஜர்ஸ் வந்து ட்ரூன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும். சரி, ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துகிட்டு அதை நான் வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் டெஃபினேஷன் தர போகிறேன். இங்கே பாருங்கள். இது வந்து என்னது? NFA. ஸோ NFAக்கு ஒரு டெஃபினேஷன், அப்புறம் DFA. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் NFAயில் டெல்டா ஆஃப் Q0னா இனிஷியல் ஸ்டேட்டு ஆர் கரண்ட் ஸ்டேட் கமா இந்த எக்ஸ் இன்புட்டை வாங்கிக்கிச்சுன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் வருது? Q1, Q2, QI வருது. இப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக DFAலும் அதே மாதிரி தான் வரும். Q0 டேஷில் எக்ஸ்னு ஒரு இன்புட்டை வாங்கிச்சுன்னா இங்கேயும் அதே ஸ்டேட்ஸ் தான் வரும்னு சொல்கிறோம். ஸ்டார்டிங்கில் சொல்லியாச்சு. இப்போது சொன்னதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா சில பேசிஸ்லாம் இங்கே நான் சொல்லிடுறேன். இப்போ நான் எடுத்துக்கிற இன்புட் ஸ்ட்ரிங் நான் எக்ஸ்னு இருந்தது எடுத்துக்கிட்டேன், ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்ட்ரிங்கில் ஒன்றுமே இல்லை, வெறும் காலியாக இருந்துச்சுன்னா எம்டி ஸ்ட்ரிங்குன்னு இருக்குன்னு அர்த்தம். ஸோ எம்டி ஸ்ட்ரிங்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ட்ரிவியலாக வந்துடும். ட்ரிவியலானது தேவையில்லாத ரிசல்ட்டெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ரிங்கு கண்டிப்பாக ஏதாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி நம்மளுக்கு ஸ்ட்ரிங் லென்த் வந்து 0வாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிற அந்த எக்ஸ் வேல்யூ என்னவாக இருந்திருக்கணும்? எப்சிலானாக வந்துருக்கணும். எப்சிலான் மீன்ஸ் எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுறீங்க, சொல்லிடுறீங்க. ஸ்டார்டிங்காக சொல்லிடுறோம்.
நான் எடுத்துக்கிற ஸ்ட்ரிங் வந்து 0வாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எம்டி ஸ்ட்ரிங் இருக்குன்னு இதெல்லாம் நான் ஒரு பேசிஸ் இதெல்லாம் நம்ம சொல்லிடணும் ஸ்டார்டிங்கில். அப்படி 0வாக இருந்துச்சுன்னா நம்ம வரக்கூடிய ரிசல்ட் வந்து தேவையில்லாத ரிசல்ட்டாக இருக்கும், ட்ரிவியல் அன்இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு கிடச்சிரும். நெக்ஸ்ட் இப்போ ப்ரூஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இண்டக்ஷன் மெத்தட் மூலயமா ப்ரூஃப் பண்ண போகிறோம். நான் எடுத்துக்கிற அந்த ஹைப்போதீசிஸ் ட்ரூன்னு எடுத்துக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட இன்புட் அதுக்கு லென்த்து எம். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்க போகிறேன், எக்ஸ்ஏன்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன், அதுக்கு லென்த்து m+1. ஓகேங்களா? நான் எடுத்துக்கிற அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற அந்த சிம்பிள் ஏ வந்து இந்த ஆல்ஃபபெட்டுக்குள்ளே இருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியாச்சு. அப்போது தென் கண்டிப்பாக டெல்டா டேஷ் அதாவது டிஎஃப்ஏ Q0 டேஷ் இனிஷியல் ஸ்டேட் நான் இந்த எடுத்துக்கிற அந்த ஸ்ட்ரிங்கு இதை அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஸ்டேட்ஸ்லாம் வரும் பாருங்கள். இதை பிரித்து எழுதணும். டெல்டா டேஷ் Q0 டேஷ் எக்ஸ். ஓகேங்களா? இது எழுதிட்டு இதுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக ஒரு புது சிம்பிள் வருது ஏ, அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், டெல்டா டேஷ் பண்ணணும். இந்த மாதிரி பிரித்து எழுதுகிறோம். இப்போ இண்டக்ஷன் ஹைப்போதீசிஸ் மூலயமா பிரித்து காட்டணும். இப்போ தனித்தனியாக பிரித்து காட்டணும் எக்ஸுக்கு மட்டும். இது எங்கே எழுதணும் ஞாபகம் இருக்குங்களா? ஸ்டார்டிங்கில். இது வந்து என்எஃப்ஏ. என்எஃப்ஏல என்னெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அது டிஎஃப்ஏல இருக்கோ. பாருங்கள், ஒரு டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங் ஸ்டேட்டை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து எக்ஸை மட்டும் எடுத்தோம்னா அதுக்கு பாசிபிள் ஸ்டேட்ஸு P1 P2 PJ வருது. இதே தான் இங்கேயும் வரும்னு சொல்கிறோம். எங்கே? டிஎஃப்ஏலையும் வரும். டெல்டா டேஷ் Q0 டேஷ் எக்ஸ் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அதே பாசிபிள் ஸ்டேட்ஸ் தான் வரும்னு இங்கே சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சொன்னதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து டெஃபினேஷன் டெல்டா டேஷ் டெஃபினேஷன் ஸ்டார்டிங்கில் எடுத்தோம் இல்லையா, டெல்டா டேஷ் ஆஃப் இப்போது இதை எடுத்துக்கிறோம். இந்த P1 P2 இருக்கு இல்லையா, இப்போ இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். டெல்டா டேஷ் ஆஃப் P1 P2 டாட் PJ. இதுக்குள்ளே வந்து இப்போ ஒரு சிம்பிள் வந்து அக்செப்ட் பண்ணுது ஏவை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அப்போ நம்மளுக்கு பாசிபிள் ஸ்டேட்ஸ் என்ன வருது, R1 R2 R3 டாட் RK. இது என்னது? இது டிஎஃப்ஏ. அப்போது கண்டிப்பாக என்எஃப்ஏலும் அதே தானே இருக்கணும், என்எஃப்ஏலும் அதே தான் இருக்கணும். என்ன ஒன்று, இந்த டேஷ் போடாமல் எழுத பாருங்கள். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்எஃப்ஏல என்ன இருக்கோ அதே தான் டிஎஃப்ஏலையும் வரும்னு இங்கே டெஃபினேஷன் கொடுத்தாச்சு. அப்போது தஸ் ஃபைனல் பண்ணிடலாமா? அப்போது கண்டிப்பாக எதெல்லாம் வந்து என்எஃப்ஏல வருதோ கண்டிப்பாக அது டிஎஃப்ஏவோட பாசிபிள் ஸ்டேட்ஸில் வரும்னு நம்ம இங்கே இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். டெல்டா ஆஃப் Q0 இனிஷியல் ஸ்டேட்டு நான் எடுத்துக்கிற அந்த ஸ்ட்ரிங்கு எக்ஸே. அப்போது இந்த ஸ்ட்ரிங்கு எடுத்து இந்த ஸ்ட்ரிங்கு வந்து இந்த Q0 ஸ்டேட்டு கூட அக்செப்ட் பண்ணிச்சுன்னா R1 R2 R3 தான் வருதுன்னா அப்போ கண்டிப்பாக என்எஃப்ஏலையும் டிஎஃப்ஏலையும் அதே தானே வரும். என்எஃப்ஏல என்ன வந்திருக்கு, ஒரு எக்ஸேன்னு ஒரு இன்புட் ஸ்ட்ரிங்கை வாங்கிக்கிச்சு, ஒரு ஸ்டேட் வாங்கிக்கிச்சுன்னா R1 R2 R3 இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஎஃப்ஏலையும் என்ன வரப்போகுது, சேம் அதே R1 R2 RK இதுதான் வாங்க போகுது, இதுதான் வரப்போகுது பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பாருங்கள், இது இனிஷியல் ஸ்டேட் Q0, இங்கே இனிஷியல் ஸ்டேட் Q0 டேஷ், ஆனால் சேம் ஸ்ட்ரிங் தான் எக்ஸே. அதனால தான் கண்டிப்பாக நம்மளுக்கு பாசிபிள் அவுட்கம்ஸும் சேமாக வருது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, இண்டக்டிவ் ஹைப்போதீசிஸ் படி L ஆஃப் M ஈக்குவல் டு L ஆஃப் M டேஷ். அதாவது NFA ஒரு லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணுதுன்னா, NFA வந்து ஒரு செட்டை வந்து அக்செப்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக டிஎஃப்ஏவும் வந்து அந்த லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணியிருக்கணும்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கலாக தான் இருக்கும். நான் திரும்ப நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது பொறுமையாக நீங்கள் கவனிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக தான் இருக்கும், உங்களுக்கு போக போக இதை நீங்கள் 2-3 வாட்டி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் இந்த ப்ரூஃப், ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதணும். நெக்ஸ்ட்டு ப்ரூஃபில் என்எஃப்ஏ என்ன இருக்குது, டிஎஃப்ஏ என்ன இருக்குது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், கண்டிஷன்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு டெல்டா டேஷை டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி Q டேஷ் என்ன இருக்குது, Q0 டேஷ் இருக்குது, F டேஷ் என்னெல்லாம் இருக்குது, ஃபைனல் ஸ்டேட்டு, இனிஷியல் ஸ்டேட்டு, நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ், இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் கொடுக்கணும் டெல்டா டேஷ்க்கு. நெக்ஸ்ட்டு இண்டக்ஷன் மெத்தட் மூலிமா ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிவன் கண்டிஷன் எடுத்துக்கிறோம், அப்புறம் என்ன பேசிஸ் எடுத்துக்கிறோம்,
அப்புறமா ப்ரூஃப் பண்ணி காட்டுறோம் இண்டக்ஷன் மூலயமா. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம் NFA ஈக்குவல் டு DFAன்னு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த தியரம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Watch other episodes in the appropriate playlist. 4G Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.